தேடி வந்து அன்பு வந்து வந்து என்ன பண்ணுறாரு, செமையா தொல்லை கொடுக்குறாரு. "கண்மணி ப்ளீஸ் கண்மணி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு கண்மணி" எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் கண்மணி வந்து அதை தொல்லையா நினைக்கிறாங்களே தவிர, அவரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமல அவரை ரொம்ப வந்து திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இதனால் மனசு கஷ்டப்பட்டு அழறாரு நம்ம வந்து அன்பு. அடுத்து வந்து அன்பு என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. கண்மணிக்கிட்ட பேசாமல் பழகாமல் கண்மணி இல்லாமல் அவரால் வாழ முடியாதுன்னு முடிவுக்கு வந்துடுறாரு. அதனால் வந்து அவங்க அத்தையை பார்த்து எவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. "ப்ளீஸ் அத்தை, நீங்களும் அது கண்மணிக்கிட்ட சொல்லுங்கள், இதுதான் நடந்த விஷயங்கள்" சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து காவேரி வந்து "நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, கூடிய சீக்கிரம் கண்மணி உங்களை நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன்னு" சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து கோயிலுக்கு கூட்டின்னு போகிறாங்க காவேரி. "இங்கே பாரு கண்மணி, ஏன் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறேன்னு சொல்ல, முதல்ல கோயிலுக்கு எப்படி வருவ, சாமி கும்பிட என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு வெறுத்து போச்சுமா, எல்லாமே வெறுத்து போச்சு, வெறுப்பாக இருக்குமா, என்னம்மா இது வாழ்க்கை, நான் அந்த சாமியை கூட நினச்சேன், அந்த சாமி கூட என்னை ஏமாத்துச்சு, அதுக்கப்புறம் ஏம்மா நான் கோயிலுக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு கண்மணி, அப்படிலாம் பேசக்கூடாது, வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ரெண்டுமே வரும், ஆனால் நல்ல சந்தோஷம் வரும்போதும் சாமியை வந்து கொடுத்துச்சின்னு நினச்சி சந்தோஷப்படவும் கூடாது, துக்கம் வரும்போது சாமி தான் இதை கொடுத்துச்சின்னு துக்கப்படவும் கூடாது, எப்போவுமே சரிசமமாக மனசை வச்சுக்கணும் வந்து, புரியுதா கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு "சரிம்மா, உனக்காக நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராங்க. என்ன பண்ணுறாங்க, "எனக்கு வந்து முடியலடி நடக்கிறதுக்கே, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ போய் பிரகாரம் ஃபுல்லாக சுற்றிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அனுப்பிச்சிடுறாங்க காவேரி. கண்மணி வந்து எல்லாத்தையும் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தாங்க அன்பு வந்து நிற்கிறாரு. அன்பு பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகி, "எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு கேட்குறேன், ஏன் கண்மணி இப்படி பேசுகிற, என்கிட்ட பேச மாட்டியா கண்மணி, ஒரு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டியானோன்னே, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, மரியாதை இங்கேருந்து போயிடுங்கன்றாங்க, இங்கேயும் வந்து தொல்லை கொடுக்குறீங்களான்னொன்னே, "கண்மணி ப்ளீஸ் கண்மணி, என்ன புரிஞ்சுக்க கண்மணி, நான் ஐ லவ் யூ டி, நான் உன் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க, ஏன்டி புரிஞ்சு, கோயிலுங்க இது, கோயிலில் என்ன பேசணும் எது பேசணும்னு தெரியாது, உங்கள் விஷயத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன தப்பாக சொன்னேன் கண்மணி, நீ என் மனசில் இருக்கிறது தானே சொன்னேன், ப்ளீஸ் கண்மணி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு கண்மணி, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறத சொல்லிட்டு போவேன், நீங்கள் எதுவுமே சொல்ல தயாராக இல்லை, உங்கள்கிட்ட கேட்க கூட தயாராக இல்லை, இப்போ நீங்கள் போல கத்தி கூப்பிட்டு அப்புறம் அசிங்கப்படுத்திடுவேன்" அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதனால் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறாரு நம்ம அன்பு. இங்கே வந்து கரெக்டாக கண்மணி வந்து வந்துட்டார் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வந்து பிரகாரத்தை சுற்றி வரும்போது கரெக்டாக அங்கே பார்த்துட்றாங்க சித்தரை. சித்தர் வந்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. இவரையே நம்மள முறைக்கிறாரு அப்படி பார்க்கும்போது, "ஒரு நிமிஷம் நில்லுமா" அப்படின்றாங்க சித்தர். அதை பார்த்துட்டு வந்து "நீங்கள்" அப்படின்னோடனே உடனே யோசிச்சு பார்க்குறாங்க. உடனே வந்து சொல்கிறாரு சித்தர், "நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, பண்ணுறது ரொம்ப தப்புமா" அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க கண்மணி. "ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க" அப்படின்னோடனே, "இங்கே பாருமா, தேடி வந்த அன்பை உதாசீனப்படுத்தக்கூடாது, அந்த அன்பு உண்மையானதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து முதல்ல வந்து ஆழ்ந்து யோசிக்கணும், கண்ணால் பார்க்கறதெல்லாம் வச்சு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது, நம்ம ஆழ் மனசில் என்ன தோணுதோ அது மட்டும்தான் உண்மை, கண்ணை மூடிக்கின்னு ஒரு நிமிஷம் வந்து நீ யாரை வந்து வந்து இந்த இந்த உலகத்தில் வெறுக்கிறியோ அவங்கள வந்து அவங்க பண்ண விஷயங்களை ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தீங்கன்னா உனக்கு எது தெளிவுன்னு நல்லா தெரியும், அந்த தெளிவை உனக்கு அந்த கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு, ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுமா, உனக்கு எல்லா தெளிவும் பிறக்கும், குழப்பமான மனநிலையில் சீக்கிரமாகவே சரியாயிடும், நீ தூக்கி எறிஞ்சவங்க தகரம் இல்லை தங்கம்னு உனக்கு தெரிய வரும்" அப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அன்பு பற்றி தான் சொல்கிறாரா, தேடி வந்த அன்புன்றாரு, அப்போ அன்பு தானா, அன்பு தானே நம்ம இந்த கோயிலில் தேடி வந்தார், அவர் மேலே தப்பு இல்லைன்னு சாமி ஏன் சொல்லணும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சாமி சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் வந்து தியானம் பண்ணி பார்க்கலாமா, என்னது தியானம் பண்ணி பார்க்குறதுக்கு, எது பார்த்தாலும் அந்த வெண்ணிலா அவர் அன்பை நினச்சி தானே நம்மளுக்கு ஞாபகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரி, அவர் சொல்கிற மாதிரி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.